தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25 நிறைய எதிர்பார்ப்புகளோடு சட்டமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து திரு ஸ்ரீனிவாசன், ஆடிட்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட இந்த லோகோவானது அதை தாண்டி 7 தலைப்புகளில் என்னென்ன திட்டங்கள் இடம்பெறும், எந்தெந்த பகுதிகளில் அப்படின்றதெல்லாம் புதிய வகையில் கொடுத்துருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போது இதை நோக்கி தான் பட்ஜெட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? எப்போவுமே ஒரு நிதிநிலை அறிக்கையில் ஒரு டைரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். விவசாயத்திலிருந்து இண்டஸ்ட்ரிக்கு வரோம்னு நேருவோட பீரியடில் வந்தது. விவசாயம் வேணும், ஆனாலும் இண்டஸ்ட்ரியை நம்ம உருவாக்கணும்னு. அதன் பின்னர் ராஜீவ்காந்தியினுடைய பீரியடில் தொலைத்தொடர்பு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் என்பதை சாம் பிட்ரோடா அவரை வைத்து பண்ணார். அப்போ கூட அவர் 5 கொண்டு வந்தார். அதில் ஆயில் சீட்ஸ் ஒன்று, கம்யூனிகேஷன் ஒன்று. அந்த மாதிரி இந்த த்ரஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. முதல் முறையாக லட்சினை, அதாவது லோகோ என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்னு ரெண்டுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. தடைகளை தாண்டி அப்படின்னா அரசியலாக பார்த்தா அதுக்கு நிறைய கனோட்டேஷன்ஸ் இருக்கும். மத்திய அரசு பணம் கொடுக்கல. ஆனால் இவர்கள் உண்மையாக அதை பார்ப்பது தடைகளை தாண்டினா ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது, கடலோர மாவட்டங்களில் நிகழ்ந்திருக்கிறது. அதை தாண்டி நாங்கள் வரப்போகிறோம், இந்த தடை எங்களை தடுத்து நிறுத்தாது என்பது. வளர்ச்சியை நோக்கிங்கிறது growth ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை கொண்டு வரதா இருக்கலாம். growth ஓரியன்ட்னாக்க வெறும் செலவினமாக இல்லாமல், அதாவது மீனை கொடுக்காமல் மீன் பிடிக்க கற்றுத்தருகின்ற அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கின்னு வைத்துக்கொள்ளலாம். இதை பேக்கேஜிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வரலாம். பேக்கேஜிங் தேவைப்படுகிறது. வெறும் ஒரு த்ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியதோ ஒரு வார்த்தையாகவோ வாசகமாகவோ இல்லாமல், அதுவும் மட்டுமாக இல்லாமல் பேக்கேஜிங் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. பேக்கேஜிங் இருந்தால் தான் ஒரு சாதாரண பாமர மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த பேக்கேஜிங்கை கொண்டு வந்திருப்பது முதல் முயற்சியாக நாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. பேக்கேஜிங் இருக்கணும். இப்போது செஸ் அப்படின்றது எல்லாரும் விளையாடக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் அதையே அயர்ன் பிரிட்ஜில், மர்மலாங் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அயர்ன் பிரிட்ஜில் செஸ்ஸு போர்டு மாதிரியே பெயிண்ட் பண்ணி அதனுடைய ஃபோட்டோவை வெளியிட்ட பொழுது கடைக்கோடி மனிதனையும் அது சென்று அடைஞ்சிது. அதுதான் பேக்கேஜிங். இன்ஃபேக்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தனக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைத்த பொழுது சொன்னார், என்னுடைய ப்ராடக்ட் மட்டுமல்ல, அது சரியான முறையிலே பேக்கேஜிங் செய்ததும் இருந்ததுன்றத அவர் குறிப்பிடுகிறார். ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி இந்த லட்சணையையும் அதனுடைய வாசகங்களையும் நான் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளலாம். பட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் சொல்லணும்னா, கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு இதில் அடுத்த நாள் ஒரு பேப்பர் செய்தி, தலைப்பு செய்தின்றதை தாண்டி இந்த லட்சணை மூலமாக இந்த பட்ஜெட் பற்றின பார்வையை எல்லாருக்குமே கொண்டு போகணும்னு அரசு நினைக்குதா? நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. இன்க்ளூசிவாக இருக்கும். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கினா நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பின்பற்றுங்க, இல்லை உங்களுக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி இல்லாமல், தடைகளை தாண்டணும்னா மக்களும் சேரணும் கையில். வளர்ச்சியை நோக்கினா அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது மக்களை சென்று அடையும். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒரு நபருக்கு புரிந்ததை விட தற்பொழுது ஊடகங்களினுடைய கான்ட்ரிபியூஷன்னாலேயும் நாளேடுகளினுடைய பங்களிப்புனாலேயும் மக்களுக்கு பட்ஜெட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கு. இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்குற அளவிற்கு அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், புரிதல் இருக்கிறது. அதனால் இந்த முதற் பகுதியை நம்ம அப்படியே பாராட்டோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.